போதும். ஆரம்ப சுகாதார நிலையத்துல 300 பேருக்கு மேல டெய்லி வர்றாங்க. மனு கொடுத்திருக்கிறேன், சபையில பேசியிருக்கிறேன், எதுவுமே இல்லைன்னு சொன்னா போரும் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எங்க போய் சொல்றது? இல்ல உங்களுக்கு இல்ல உங்க கட்சியின் சார்பா வாய்ப்பு அளிக்கப்பட்டது, அவங்க மூலமா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கிற போது பேசாத இருக்கிற உறுப்பினர்கள் தங்கள் பிரச்சனைகளை அந்த பேசுகின்ற உறுப்பினர் மூலமா நீங்க சொல்லணும். இன்னொன்று இல்ல வெட்டு தீர்மானம், இன்னொன்று வெட்டு தீர்மானங்கள் திரும்ப பெற இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். வெட்டு தீர்மானங்கள் திரும்ப பெறப்படுகிற என்று கேட்கிற போதே இவ்வளவு நேரம் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. நான் ஏன் அனுமதிக்கிறேன் என்றால், வெட்டு தீர்மானங்களில் விடுபட்டவற்றை சொல்வதற்கு இருந்தால், முக்கியமாக இருந்தால் அந்த ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீங்கள் அதற்காக மிகப்பெரிய வரலாற்றையே சொல்வதாக இருந்தால் எப்படி நான் அனுமதிக்க? அதுவும் 4:33 மணி. இப்போ அருள் கூர்ந்து இதை பொறுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாண்புமிகு உறுப்பினர் வாங்க, சௌமியா அன்புமணி. மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்களுக்கு நன்றி. நிலம் அளவீடு பணிகளில் டிஜிபிஎஸ் ரோவர்ஸ் வழங்கப்படும் என்று அறிவித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தருமபுரி மாவட்டத்தில் நிறைய நிர்வாக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டி இருக்கிறது. அதை கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற பணியாளர்கள் அவங்கெல்லாம் ஓய்வு இந்த ஒப்பந்த பணியாளர்களாகவும் பணி நியமனம், அதாவது அவங்க பெர்மனண்ட் போஸ்ட்ல இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் 10-15 வருஷமாக 25 வருடங்களாக அவங்க ஒரு டெம்பரரி போஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கதி என்ன? புதுசா இல்லை ஏற்கனவே இருக்கவங்களை எடுத்து அதில் வேலைக்கு வைக்க போறீங்களா என்பதை விளக்கவும். தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை எண் 19 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 22,436 கோடி 84,19,000 ரூபாய், மூலதன கணக்கில் ரூபாய் 918 கோடியே 41,93,000 ரூபாய் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப் பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 41 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கை எண் 41 கீழ் வருவாய் கணக்கில் 8,816 கோடியே 97,57,000 ரூபாய், மூலதன கணக்கில் ரூபாய் 7,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடியே 78,82,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப் பெறுகின்றன. மானிய கோரிக்கை 51 இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு மற்றும் வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியும் திரும்ப பெறப்படுகின்றன. இயற்கையின் சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு மானிய கோரிக்கை 51 கீழ் வருவாய் கணக்கில் 2,713 கோடியே 13,64,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகை வழங்கப் பெறுகின்றது.